இன்றைக்கி இந்த பதிவில் ஒரு வித்தியாசமான கிரேவி, ரொம்ப சுவையான கிரேவி. இது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் தான் கிடைக்கும். அதாவது நம்ம ஸ்டார் ஹோட்டல்ஸில் இல்லை நிறைய காசு கொடுத்து சாப்பிட்றாங்களே அந்த ரெஸ்டாரண்ட்ஸில் தான் கிடைக்கும். அவ்வளவு சுவையாக இருக்கும். நீங்கள் மெனு கார்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கட்டாயம் இருக்கும். அப்படி என்ன கிரேவி அப்படின்னு கேட்டிங்கன்னா சோயா பட்டாணி கிரேவி. அது செய்து காமிக்க போகிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஃபேவரேட் லிஸ்ட்டில் அது வந்துடும். இது நம்ம சாதத்து கூட ஏதாவது வெரைட்டி ரைஸ் கூட, அதாவது இந்த கீ ரைஸ் இல்லை புல்லாவ்ஸ், ஏதாவது வெரைட்டியான புல்லாவ்ஸ் இல்லை பிரியாணி, சட்டிலாக இருக்கக்கூடிய பிரியாணி நிறையா இருக்குது. அது கூட எல்லாம் இது தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி, நான், பட்டர் நான், ஃபுல்கா ரோட்டி, பூரி, இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃபேவரட், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கிரேவியை நான் செஞ்சு இப்படி வைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடும், அவ்வளவு பிடிக்கும் எல்லாருக்கும். இது பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சோயா பட்டாணி கிரேவி அப்படின்ற பேரில் இருக்காது, சோயா பீஸ் பேஷாவரி அப்படின்ற பேரில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வடநாட்டு பக்கம் நிறைய சமைப்பாங்க. இது முகலாய மன்னர்கள் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பொதுவாகவே அவங்க ரொம்ப ஆரோக்கியமான உணவுகள்லாம் சாப்பிட்ருக்காங்க இல்லையா, அந்த முந்திரி பருப்பெல்லாம் போட்டு சமைக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனுடைய வரலாறு அப்படி இருக்குது. பொதுவாகவே சோயா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது, எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. அதாவது வளர்கின்ற பிள்ளைகளுக்கு, இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நிறைய பேர் ஹெல்தி ஃபுட்டு என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா, குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, இல்லை ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெல்லாம். இது பார்த்திங்கன்னா இந்த சோயாலாம் அடிக்கடி சேர்த்துக்கோங்க நம்ம உணவில். சோயா பால் குடிக்கலாம். சோயா மீல் மேக்கர் தான் அது, மீல் மேக்கர் செய்வாங்க. அதில் சோயா சங்க்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கிரேவி செய்ய போகிறோம். பட்டாணியும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதில் இப்போ பட்டாணி, நான் பச்சை பட்டாணி நான் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வைப்பேன், அதை பயன்படுத்தியிருக்கேன். அப்படி இல்லாதவங்க பச்சை பட்டாணி, காஞ்ச பட்டாணி இருக்கு இல்லையா, அதை வாங்கிட்டு நீங்கள் முதல் நாள் இரவே ஊற வச்சுருங்க. சரி, எங்களுக்கு பச்சை பட்டாணியும் இல்லை, காஞ்ச பட்டாணியும் இல்லை, இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நாங்கள் வெளியிலையும் போக முடியாது, என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மீல் மேக்கர் இருந்தாலே, இந்த சோயா சங்க்ஸ் மீல் மேக்கர்லாம் சர்வசாதாரணமாக இப்போது ஸ்டோர்ஸ் திறந்து வச்சுருக்காங்க. ஒரு சில ஸ்டோர்ஸ் அங்கே கிடைக்கும், தாராளமாக கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் செய்யுங்க. இது கூட வேறு ஏதாவது காம்பினேஷன் இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கூட பன்னீர் மட்டும்தான் சேர்க்கலாம், அப்போ தான் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் வெறும் மீல் மேக்கரில் செஞ்சுருக்கோங்க. சரி, இன்றைக்கி சோயா பீஸ் கிரேவிக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய சோயா மட்டர் பசந்தா, அதற்கு முதன்மையான பொருள் என்ன தேவைன்னா இந்த மீல் மேக்கர். இதை சோயா சங்க்ஸ்னு சொல்லுவாங்க. மீல் மேக்கர் சோயாவிலிருந்து செய்யப்பட்டது. அது ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம அரைக்கத்தான் போகிறோம், அதனால் ரொம்ப அழகாக தான் நறுக்கணுன்றது அவசியம் கிடையாது. அடுத்தது பச்சை பட்டாணி. இது தலைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் கிரேவி. இது சோயா மட்டர்னா பட்டாணி, அதனால் நமக்கு பட்டாணி சேர்க்கணும். இதில் ஒரு 3/4 கப் எடுத்துக்கோங்க. தயிர் 3/4 கப் எடுத்துக்கோங்க. பூண்டு பற்கள் 5, இஞ்சி துண்டு சிறிய அளவு, உடைந்த முந்திரி பருப்பு இல்லை முழுசாக இருந்தால் அதையும் பயன்படுத்திக்கோங்க. அது 2 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சர்க்கரை ஒரு பிஞ்சும்பாங்க இல்லையா, சும்மா இப்படி பிடிக்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு சும்மா 2 பிஞ்ச் எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். நீங்கள் பூண்டு இஞ்சியும் சொல்லிவிட்டு பேஸ்ட்டும் சொல்கிறீங்களே அப்படின்னா தேவைப்படும், நமக்கு பேஸ்ட் தனியாக தேவைப்படும், இஞ்சி பூண்டும் தனியாக தேவைப்படும் நமக்கு. ஃப்ரெஷ் க்ரீம் தேவையான அளவு, சும்மா ஒரு 2-3 டீஸ்பூன். மஞ்சள் தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. நம்ம முதல்ல பச்சை பட்டாணியை ஒரு கடாயில் வேக போட்டுடலாம். நான் இந்த பக்கம் அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த சுடுதண்ணி இருக்கு இல்லையா, ஓரளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்கிற நிலமையில் வரும்பொழுது இந்த சோயா சங்க்ஸ் அதில் போட்டுடலாம். நல்லா மூழ்கிற மாதிரி அமுக்கி விட்டுடலாம். அப்போ தான் அது இலகி கொடுக்கும், சாப்பிட்றக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு அப்பப்போ ஏதாவது சோயாவில் வித்தியாசமாக மாற்றி செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு இந்த பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. இந்த கேஷ்யூ நட் 5 பற்கள் பூண்டு, இஞ்சி கொஞ்சம், இதையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விடணும். இந்த முந்திரி எல்லாம் நல்லா இளகி கொடுக்கணும், அது வரைக்கும் வேகட்டும். அதை நம்ம மூடி வச்சிடலாம் கலந்து. இப்போது பட்டாணி நல்லா வெந்துருச்சு, அதை நான் வடிகட்டுறேன். அந்த தண்ணி நம்ம வேணுன்னா பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் சப்பாத்தி ஏதாவது செஞ்சிங்கன்னா அந்த இதுக்கு பயன்படுத்திக்கோங்க. தண்ணி வீணாக்க வேண்டாம், ஏன்னா நல்ல சத்துலாம் போயிடும் அதில்.
இப்போது இந்த சோயாவை வந்து நம்ம தண்ணியில் போட்டோம் இல்லையா, அது பாருங்கள் இப்படி புளிஞ்சு எடுத்துக்கணும். நல்லா தண்ணி வருது பாருங்கள். இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை, நல்லா இருக்காது அப்படியே சாப்பிட்டா. இங்கே பாருங்கள், நம்ம அடுப்பில் இஞ்சி பூண்டு முந்திரி பருப்பு வெங்காயம் எல்லாம், இந்த வெங்காயம் பாருங்கள் நிறம் மாறிடுச்சு, நல்லா இலகி கொடுத்துருக்கு. இப்போ என்ன பண்ணும், இந்த தண்ணி தேவையான அளவு மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும். மீத தண்ணி வேணா வச்சுக்கோங்க. நம்ம கிரேவிக்கு சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, சோயாவை நம்ம நல்லா தண்ணி புழிஞ்சு எடுத்ததுல நல்லா பக்குவமா இருக்கு. இப்போ நம்ம மிக்சியில அந்த பேஸ்ட் அரைச்சிருக்கோம், வெங்காயம் எல்லாம் வேக வச்சோம் இல்லையா, அது பேஸ்டா அரைச்சிருக்கேன் பாருங்க. நல்லா மை போல அரைச்சிடணும். அடுத்தது அடுப்புல ஒரு வாணலி வைங்க. அதுல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு இப்போ நம்ம பேஸ்டா அரைச்சோம் இல்லையா, இத வதக்க போறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல நம்ம வந்து அரைச்சு வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். அடி பிடிக்காம நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இப்போ இதுல நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். தயிர் நம்ம வந்து 3/4 கப் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கணும் இதுல. அடுத்தது 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாய் தூள் வேணா நீங்க சேர்த்துக்கோங்க இன்னும். அடுத்தது கரம் மசாலா சொல்லியிருந்தேன்ல 1/2 டீஸ்பூன், அதை போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இந்த கிரேவி கொஞ்சம் வெள்ளையா தான் வரும். இது அந்த காலத்துல முகலாய மன்னர்கள் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்ப சோயா சங்க்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா புரோட்டீன் அதிகமா இருக்கு. முந்திரி பருப்புன்றதெல்லாம் சாதாரண விஷயமா நல்ல ஒரு, நீங்க அடிக்கடி கேட்கறீங்களா இம்யூன் பூஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது சொல்லுங்க, எனர்ஜியா இருக்கணும். இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு நல்லா இம்யூன் பூஸ்ட் ஆகும். இப்போ இத மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க பபிள்ஸ் வருது. அடுப்பை விட்டு இது இறக்கிடலாம். இந்த கிரேவியை நம்ம எடுத்து தனியா வச்சிடணும். பாருங்க, வாணலியில இருக்கக்கூடிய எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, சத்தம் வருது. அதுல சீரகத்தை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து திரும்ப சேர்க்கணும். ஏன்னா அது வந்து பேசிக் கிரேவி பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ இதுல திரும்ப சேர்க்கணும். நம்ம பட்டாணி இதெல்லாம் சேர்க்க போறோம் இல்லையா, அதனால எவ்வளவு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அதற்கு பிறகு மீதம் இருக்கக்கூடிய மிளகாத்தூள் உங்கள் இஷ்டத்துக்கு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கூட தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஒயிட் கிரேவி நமக்கு பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே கம்மியாக சேர்த்துருக்கோம் இல்லையா, காரசாரமாக வேணும்னு நினைக்கிறோம் அப்படி சேர்த்துக்கணும். இதுலேயே மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதை நான் அடுப்புல இருந்து இறக்கிட்டேன். நம்ம இப்போ தாளிச்சோம் இல்லையா, அதை அடுப்புல இருந்து இறக்கிட்டேன். இந்த நம்ம பேசிக் கிரேவி செஞ்சு வச்சோம் இல்லையா, அதில் சேர்க்க போகிறேன். நம்ம பட்டாணி வேக வச்ச தண்ணி எல்லாம் இருந்ததுன்னா அதை நல்லா கழுவி ஊற்றிக்கோங்க. ஏன்னா கிரேவி வந்து திக்காக தான் இருக்குது. கிரேவி பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக வருது. பாருங்கள், இந்த சோயா சங்க்ஸ் எல்லாம் நல்லா மூழ்கிற வரைக்கும் நமக்கு கிரேவி வேணும் இல்லையா, அதனால் நான் அந்த மீதம் இருக்கிற இந்த பச்சை பட்டாணி தண்ணி, இந்த வெங்காயம் வேக வைக்கும் போது இருந்த தண்ணி எல்லாம் இதில் ஊற்றிருக்கேன். இது திரும்பவும் கொதிக்க வைக்கணும். இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணி அப்புறம் அந்த சோயா சங்க்ஸ் அதையும் சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இதில் நமக்கு தண்ணி பத்தலைன்னா பாலில் கொஞ்சம் தண்ணியாக பால் கரைச்சி அது வந்து போட்டுக்கலாம். இதில் அப்படி இல்லைன்னா தண்ணியும் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு இந்த கிரேவி வந்து பத்தாது போல தோணுச்சு. ஏன்னா இப்போ போக போக இது வந்து இழுத்துரும். இந்த மீல் மேக்கர்ஸ் எல்லாம் வந்து அந்த கிரேவியை இழுத்துக்கும். அதனால என்ன பண்ணேன் பாருங்க, தண்ணியா பால் ஒரு 1/2 மக் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன். சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் போல பால் கலந்துக்கிட்டேன். அது இதுல போட்டுடலாம். இது வந்து காய்ச்சின பாலா காய்ச்சாத பாலா அப்படின்னு கேட்பீங்க, உங்களுடைய விருப்பம். நான் காய்ச்சின பால் தான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, இந்த சோயா சங்க்ஸ் எல்லாம் நல்லா முதக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இதில் ஒரே ஒரு பிஞ்ச் சர்க்கரை சேருங்க. நம்ம இப்போ செஞ்ச கிரேவிக்கு மிகவும் குறைந்த பொருள்களே தேவைப்பட்டது. ஆனால் சுவை பார்த்தீங்கன்னா அபரிதமாக இருக்கும். நீங்கள் இது 1 கப்பு நீங்கள் போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் சாப்பிட்டிங்கன்னா குறைந்தது 250 ரூபாய்க்கு குறைச்சி கிடையாது. நம்ம வீட்டில் செஞ்சோன்னா அது வந்து சீக்கிரத்தில் செஞ்சிடலாம். வீட்டில் கிச்சனில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு தான் நம்ம இது செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
வேற எங்கிருந்தோ வந்து இது நம்ம செய்ய போகிறது கிடையாது, அது கஷ்டமான பொருளும் கிடையாது. கம்ப்ளீட் லஞ்ச் மெனுவில் இல்லாட்டி வந்து கம்ப்ளீட் டின்னர் மெனுவில் வந்து இது சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் என்ன சாப்பிட்றேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் டின்னருக்கு இதுதான் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. எப்படி நீங்கள் டின்னருக்கு சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் டின்னர் வந்து சீக்கிரத்தில் சாப்பிட்ருவோம். நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 7 மணிக்குள்ளே சாப்பிட்ருவோம் இல்லையா. அதனால் வந்து இது சாப்பிட்றோன்னா நமக்கு தூங்குறதுக்குள்ளே நல்ல ஜீரணம் ஆயிரும். நான் கம்ப்ளீட் டின்னர் மெனு என்னன்னு நான் காமிக்கிறேன், அப்புறம் உங்களுக்கு இது சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கூட சொல்கிறேன். இரவு டின்னர் சாப்பிட்றவங்க என்ன பண்ணலான்னா, சப்பாத்தி வச்சுருக்கேன் பாருங்கள், புதினா சட்னி, இந்த நம்ம செஞ்சோம் இல்லையா கிரேவி, இந்த சோயா பீஸ் கிரேவி செஞ்சுருக்கோம் இல்லையா அது, அப்புறம் வந்து இந்த சலாட், இப்படி சாப்பிட்லாம். இது ஹெல்த்தியாக இருக்கும், இது போதும் நமக்கு. நீங்கள் அடிக்கடி என்கிட்ட ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான மெனு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இது மாதிரி சாப்பிட்டு வாங்க. நம்ம சாப்பிட்றது கொஞ்சம் இருந்தால் கூட நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். ஒரு சலாட் இருக்கணும், ஒரு சட்னி இருக்கணும், ஒரு கிரேவி இருக்கணும், இது சப்பாத்தி, அப்புறம் வேணா ஒரு ட்ரை சப்ஜி கூட செஞ்சுக்கலாம். சரி, நான் இப்போது உங்களுக்கு இந்த பிளேட்டில் இருந்தது காமிச்சேன் இல்லையா, நம்ம செஞ்ச கிரேவியும் சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். நீங்க ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா விட மாட்டீங்க, அடிக்கடி செய்து சாப்பிடுற மாதிரி இருக்கும். குழந்தைங்க எல்லாம் பார்த்துட்டு சொல்லுவீங்க, ஆண்டி நீங்க மட்டும் சாப்பிடுறீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு. என் வீட்டுக்கு வந்துருங்க, பேசாத. எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், உங்க கூட பேசிக்கிட்டு சமைச்சு கொடுக்குற, நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். சரி, இன்னைக்கு இந்த பதிவுல ஒரு நல்ல கிரேவி பார்த்தோம் இல்லையா. மீண்டும் அடுத்த பதிவுல வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய Viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.